வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபில்டர் காப்பி எப்படி போடலான்னு பார்க்கலாம். முதல்ல ஃபில்டர் காப்பி நான் அந்த கடையில் கொட்டை அரைக்கிறதையே உங்களுக்கு காமிக்கணும்னு நானும் ஒரு 3 மாதமாக ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் கடைக்கு போய் அதை அரைக்கிறதை எடுக்க முடியல. ஆனால் நான் சொல்லிடுறேன் எப்படி அரைக்கணும் அப்படின்னா, ரொம்ப நைஸ் பவுடராக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். கொஞ்சம் ரவையாக லைட் ரவை, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற ரவை அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஆக்சுவலாக பிளான்டேஷன் பீபெரி, இந்த பீபெரி கொட்டைன்றது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பிளான்டேஷன் ஏன்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் ஃபுல் பீபெரியில் அரைச்சோன்னா ஃபுல் பீபெரியில் அரைச்சோன்னா நான் கொஞ்சம் இப்படி தான் பேசுவேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை வறுத்து அரைச்சி கொடுப்பாங்க. அது வாசனை நல்லாயிருக்கும், ஆனால் டிகாஷன் ஸ்ட்ராங்காக இறங்காது. ஸோ அதனால் எங்கள் அப்பா என்ன சொல்வார்னா, பிளான்டேஷனும் பிப்ரையும் சேர்த்து அரை கிலோன்னுவார். இல்லைன்னா 1/4 கிலோ, எப்படி சௌகரியமோ அப்படி அரைச்சிக்கலாம். ஸோ பிளான்டேஷன் பீபெரி ரெண்டும் வறுத்து அரைச்சி தருமா 1/4 கிலோ. அதில் ஒரு 20 கிராம் சிக்கரி சேர்க்க சொல்லிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். என்னென்ன சொன்னேன்? பீபெரி அண்ட் பிளான்டேஷன், கடைசியில் சிக்கரி கொஞ்சமாக. ஸோ இதை இப்படி வறுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்ததை ஃபில்டரில் போட்டு லேசாக அமுத்திட்டு சுட சுட கொதிக்கணும். தண்ணி கொதிச்சுட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஃபில்டரில் இந்த பாகத்தில் ஏதாவது அடைச்சிக்கும் அப்போ நம்ம உட்காந்து இது பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி அடுப்பில் இப்படி காமிச்சோன்னா இந்த சின்ன சின்ன ஹோல்ஸில் இருக்கிற அந்த காப்பி பொடி எரிஞ்சிடும். அதுக்கப்புறமா அதை நம்ம டிகாஷன் போட்டோன்னா நல்லா டிகாஷன் இறங்கும். இதுவும் என்னோடய அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தார் சின்ன வயசில். அதனால் அப்பப்போ டிகாஷன் இறங்காது, ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போ தான் அலம்பிட்டு இதை கொஞ்சம் அடுப்பில் இப்படி காமிச்சிடுமா, அப்போ அது சரியாயிடும். ஸோ அப்போ கற்றுன்றது இது. இப்போ இதை இப்போ ஃபில்டர் காப்பி இப்படி காஞ்சிருக்கா, இதை எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஃபில்டரை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம எவ்வளோ ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு போட்டுக்கோங்க. இப்போ 4 பேர் டிகாஷன் ஒரு 4 பேர் 5 பேர் குடிக்கணும்னா ஒரு 4 ஸ்பூன் போட்டுட்டு இப்படி சமன்படுத்தணும். பாருங்கள், இப்படி சமன்படுத்திடணும். படுத்திட்டு ரொம்ப அழுத்தினீங்கன்னா டிகாஷன் இறங்காது. சரிங்களா? லேசாக அப்படி அமுத்தலாம், இல்லை அப்படியே போட்டுட்டு கூட விட்டுடலாம். அந்த இதை வச்சு அமுத்துறேன்ட்டு ரொம்ப அமுத்தினேன்னா அது இறங்காது. அதனால நான் சொல்கிறேன், அதை யூஸே பண்ணுறதில்ல நான். இந்த மாதிரி போட்டுட்டு லேசாக இப்படி அமுத்தினா போகிறோம். ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா டிகாஷன் இறங்காது. அப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஸ்பூனை வச்சு கலக்கி விடணும். அப்போ தான் டிகாஷன் இறங்கும். இப்போ இந்த டிகாஷன் இதில் போடணுமா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு. இதில் காப்பி பொடி 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது 2வது டிகாஷன் ஒன்று உண்டு. அது எப்படின்னா, இந்த முதல்ல இறங்குறது ரொம்ப திக்காக சூப்பராக இருக்கும். அப்படியே டிகாஷன் காப்பி குடிக்கும்போது ஒரு லைட் கசப்பு, அப்படியே ஆனந்தமாக இருக்கும். அது 2வது டிகாஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அது இந்த டிகாஷன் தீந்த ஒன்றை எடுத்து வச்சுட்டு திருப்பியும் தண்ணியை கொதிக்க வச்சு அது தலையில் ஊற்றணும். அதுதான் 2வது டிகாஷன். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு டிகாஷன் திக்காக கொடன்னு இறங்கும், அதில் தான் காஃபி குடிக்கணும். அதுவும் ஃபில்டர் காஃபி. எப்படி காய்ச்சணும் பாலுன்னா, பாலை ஒரு பாத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் டைரெக்டாக பாலை ஊற்றி காய்ச்சக்கூடாது. கொஞ்சம் தண்ணி, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் பாலை நம்ம ஊற்றணும். அப்படி காய்ச்சினா தான் இந்த பாத்திரத்தை அடியிலையும் ஒட்டாது, பால் தேய்க்கிறதும் ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் பாலும் தெரிஞ்சு கெட்டு போகாது. சரிங்களா? அந்த மாதிரி இதுவும் என்னோடய அத்தை யாரோ ஒருத்தர் சொல்லி தந்தா. இது முனையை கட் பண்ணுறோம்ல பாலுக்கு, அந்த முனையை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த சின்ன பீஸு அது மக்காமல் வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் அந்த கவர்க்குள்ளேயே போட்டுருங்க, இல்லை கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ என்னாகும், உங்களுக்கு அந்த துண்டு பீஸ் எங்கேயும் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அது சீக்கிரம் மக்காது. இதே கவரில் இருந்தால் அவன் ரீயூஸ் பண்ணிப்பான், திருப்பியும் காய்ச்சி கொண்டு அந்த மாதிரி. அதனால் கவர் கட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வர சந்ததிகளுக்கெல்லாம் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். தண்ணி வச்சுருந்தேன், அது நல்லா தலபுலன்னு கொதிக்கிறது. அதை எடுத்து இந்த ஃபில்டரில் ஊற்றணும். நம்ம எப்படி ஊற்றணும் அப்படின்னா, நல்லா கொதிக்கிறத எடுத்து இதை பாருங்கள், உங்களுக்கு தெரியறதுக்காக அப்படி ஊற்றுறேன். இதோட மூடி வச்சு இப்படி தட்டிட்டு ஒரு மூடியை வச்சு இப்படி மூடிடணும். சரிங்களா? அப்போ தான் இந்த வாசனை வெளியில் போகாது. இந்த மாதிரி தான் நம்ம ஃபில்டர் காஃபி தயார் பண்ணணும். இந்த மாதிரி சுட சுட ஊற்றிட்டோம். இப்போ 2வது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். சரிங்களா? அதுவும் தலபுலன்னு கொதிக்கும். அதுக்குள்ளே இது
இப்போ இறங்குறது பாருங்கள். இது இறங்கலைன்னா இங்கே பாருங்கள், இப்படி 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 தட்டினீங்கன்னா அழகாக இறங்கும். அந்த வாசனை போகாமல் இருக்கிறதுக்கு மூடிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட டிகாஷன் இறங்கட்டும். நான் எப்படி ஃபில்டர் காஃபி போடுறதுன்னு பாலை ஊற்றி சொல்கிறேன். நான் பாலும் அப்படியே நல்லா சூடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது பசும்பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நல்ல பால்னால் அப்படியே திக்காக தண்ணியே ஊற்றாமல், அதாவது 1/2 டம்ளர் அந்த முதல்ல ஊற்றுறோம் பாருங்கள் பாத்திரத்துக்கு, அந்த தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க கொதிக்க விட்டு அது நல்லா தலைப்புலன்னு கொதிக்கணும் பால். அப்படி எடுத்து ஊற்றி இந்த டிகாஷனை போட்டு மேலே கொஞ்சம் டிகாஷன் அப்படி ஆற்றின உடனே அப்படி மேலே ஊற்றி அந்த ப்ரௌன் கலர் தெரியும், அதை குடித்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த கசப்புக்கும் அதுக்கும் ஆஹாஹா பிரமாதமாக இருக்கும். அப்படியே நான் சொல்லும்போதே உங்களுக்கு குடித்த மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி அப்படின்னா, டிகாஷன் காஃபி இதை போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், பக்கோடா பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த வெள்ளை வெங்காயத்தை இதில் நல்லா துருவிடணும். இந்த பக்கம் துருவிட்டு நம்ம பக்கோடா பண்ணலாம். முதல்ல தோலெல்லாம் எடுத்துருவோம். நான் முதல்ல டிகாஷனை இறக்கிடுறேன். அடுத்தது இதை எப்படி தயார் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி இறங்கியிருக்கு பாரு, திக்கா இந்த மாதிரி திக்காக இறங்கணும். வாங்க, நான் ஃபில்டர் காஃபியோட உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, சின்ன வெங்காயத்தை துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் சோம்பு வச்சுருக்கேன், கொஞ்சம் முருங்கைப்பொடி கொஞ்சமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு இதை பாருங்கள், மிளகாயை இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். சரிங்களா? பச்சை மிளகா தான், ஆனால் இது சிவப்பாக பழுத்துடுது. சரிங்களா? அதனால் இந்த பச்சை மிளகா இருக்குல்ல, அதை முதல்ல போட்டுறேன் அரைச்சதை காரத்துக்கு. வெறும் அரிசி மாவில் தான் நான் பண்ணுறேன் இன்றைக்கி. நான் எதில் பண்ண போகிறேன்? வெறும் அரிசி மாவில் வெங்காய பக்கோடா போட போகிறேன். அதனால் கடல மாவு போடல, ஆனால் கடல மாவு போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வரும். ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட்டில் 1 கப்பு கடல மாவுனா 1 கப்பு அரிசி மாவு போட்டு பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக வரும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், சோம்பை தள்ளுறேன், அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை பொடி போடுறேன், அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டுறேன். சரிங்களா? எல்லாத்தையும் போட்டுட்டு இதை பாருங்கள், தேவையான உப்பு. சரிங்களா? இது பொடி உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. ஒரு பெரட்ட போகிறோம். நம்ம நல்லா பெரட்டிட்டு கொஞ்சம் சுட்ட எண்ணெய், இங்கே பாருங்கள், எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டேன் நான். கொஞ்சம் எண்ணெய் எடுத்து இங்கே பாருங்கள், இப்படி சுட்ட எண்ணெயை அப்படி ஊற்றிடுறேன். இது கரண்டி இருக்கட்டும். சுட்ட எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு பெரட்டிட்டு இதில் என்னென்ன போட்டிருக்கேன், இதில் நீங்கள் பூண்டு கூட தட்டி போட்டுக்கலாம். நான் சோம்பு போட்டிருக்கேன், சிவப்பு அதாவது பச்சை மிளகா பழுத்து போச்சு, அதை அரைச்சி போட்டிருக்கேன். ஏன்னா அந்த காரம் ரொம்ப நல்லா இருக்கும். இஞ்சியை விட வெறும் மிளகா போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சேர்த்துக்காதீங்க, வெயில் காலம் அப்புறம் எரியும். அதனால் ரொம்ப லிமிட்டாக போட்டுக்கோங்க காரம். வேணுன்னா மிளகு பொடி கூட போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. டேஸ்ட்டு கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ இதெல்லாம் போட்டாச்சு, நல்லா பெரட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக பிசைஞ்சிட்டு எண்ணெயில் போட போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி பிசறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்த்துட்டு, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது பக்கோடா. நறுக்குன்னு இருக்கும், இருந்தாலும் எண்ணெய் ஊற்றினாலும் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். இது அவ்வளோ நறுக்குன்னு இருக்காது. ஏன்னா நான் காரடியாக நோம்பு உங்களுக்கு வீடியோ போட்டேன்ல, அதில் கொஞ்சம் மாவு ஊற வச்சு வறுத்த மாவு கொஞ்சம் மீதி இருந்தது. சரி, அதை இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். அரிசி மாவு வெறும் வரட்டு அரிசி மாவே பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அது சுமார் 4 ஸ்பூன் வேஸ்ட் ஆகிறதே இருக்குது அப்படின்னு அதையும் போட்டு விட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி பிசைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த பதம் இருந்தால் போகிறோம், தண்ணி ரொம்ப ஊற்றாமல். இங்கே பார்த்தீங்களா, இப்படி அமுத்தி பிடிச்சா இப்படி பிடிக்கணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம், ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க. இப்போ நான் இப்படி பிடிச்சிக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சின்னு இருக்கேன்னா, இதை என்ன பண்ணுறேன் பாருங்கள், அப்படியே உதுத்து விடணும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நம்மளோட வெங்காய பக்கோடா ரெடி. இப்போது நான் இந்த வெங்காய பக்கோடாவில் வெரைட்டிஸ் போடுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் முந்திரி பருப்பு என்ன அதை போட்டுறேன்,
கொஞ்சம் இங்கே பாருங்கள், கொஞ்சம் புதினா. சரிங்களா? இது வந்து வெரைட்டிஸாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் புதினா. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், வெரைட்டிஸ் கொஞ்சம் ஒவ்வொரு இதுக்கு ஒன்று ஒன்று போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் அடுத்தது கொத்தமல்லி பொடி பண்ணி நறுக்கி போடலாம். நீங்கள் வந்து ஒரே மாவை 4-5 வெரைட்டி போட்டு 4-5 டேஸ்ட் வர மாதிரி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பாராட்டிடுவாங்க. ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு. இங்கே பாருங்கள், அடுத்தது இதை போட போகிறேன். அதுவும் இந்த புதினா வந்து உங்களுக்கு லிவருக்கு வேலை நல்லதா, எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம். என்னடா எண்ணெயில் பொரிக்கிறாளே, நான் எதில் இருந்தாலும் அதில் கொஞ்சமாக சக்தி உள்ளே போகும். நமக்கு கொழுப்பும் வேணும், எண்ணெயும் தேவை. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபில்டர் காப்பியோட இதை சாப்பிடுவோம். சரியா? இதை போடுறேன் இருங்க. இதை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு ஃபில்டர் காப்பி குடிச்சாகணும். ஏன்னா மணி ஆயிடுச்சு, 4:30 மணி ஆயிடுச்சு. நான் 3 மணிக்கு குடிக்கிறோம். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போது நம்ம சூடாக பால் அப்படியே ஊற்றுறோம். என்ன, அதுக்கப்புறம் தேவையான டிகாஷனை ஊற்றுறோம். எப்படி வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படி சர்க்கரையை போடுறோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டிகாக்ஷன் காஃபி ரெடி. அப்படியே கொஞ்சம் டிகாக்ஷன் அப்படி ஊற்றுறோம். அவ்வளோதான். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் போடுங்க, லைக் போட மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணணும், கமெண்ட் கொடுக்கணும். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.